வணக்கம் மாணவர்களே, பெற்றோர்களே. ஜிகே கும்பையா LMES சர்டிஃபைட் கேரியர் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர். இன்னைக்கு நம்ம ஒரு மாணவன் ஒரு குரூப்பை செலக்ட் செய்வதற்கு முன்பாக தவறுதலாக அவருக்கு விருப்பமில்லாத ஒரு குரூப்பை தேர்வு செய்து விட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி பேச போகிறோம். அதாவது 10ஆம் வகுப்பிற்கு பின்பாக அவர்கள் எடுக்கின்ற மதிப்பெண்களை பொறுத்து பள்ளியிலே குரூப்புகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. சில நேரங்களில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற குரூப்புகள் எடுப்பதற்கு பதிலாக சில காரணங்களால் அவர்களுக்கு விருப்பமில்லாத குரூப் கிடைத்து விடுகிறது அல்லது எடுத்து விடுகிறார்கள். இதில் என்னென்ன இம்பேக்ட் வருதுன்னு சொன்னால், அதாவது 10ஆம் வகுப்புல இருக்கிற குரூப் தான் அவங்களுடைய கேரியரை ஏறக்குறைய ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல அவங்க தவறு செய்து விட்டார்கள் என்றால், முதல் விஷயம், அவங்களுக்கு விருப்பமில்லாத குரூப்ல சேரும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு, அவர்களுக்கு கணக்கு பிரிவுகள் சரியாக வராது என்றால் அவர் கணக்கு மேக்ஸ் குரூப் எடுத்து படிக்க போகும்போது கண்டிப்பா ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி சயின்ஸ் குரூப்பு அவர் எடுக்கிறாருன்னா அவருக்கு பயாலஜி சரியா வராதுன்னு நினைச்சாருன்னா அங்க ஒரு பயம் வந்துடும். ஸோ முதல்ல வரக்கூடியது பயம். அதாவது மற்ற மாணவர்களை போன்று நாமும் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியாதோ, ஏனென்றால் கடினமான ஒரு சப்ஜெக்ட் இந்த குரூப்ல இருக்கிறதே என்கிற ஒரு நிலைமை, ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. இரண்டாவது, அந்த குரூப்பை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது. அதாவது பயாலஜி சப்ஜெக்ட் முக்கியமான ஒன்றுதான். அந்த குரூப்பை அந்த சப்ஜெக்டை நன்றாக படிப்பதற்கு என்ன வழி என்பதை புரிந்து கொள்ளாமல் பயத்தோடு இருப்பது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வாறு இருக்கும் பொழுது அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அவ்வாறு கவனம் செலுத்தி படித்தாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சு போகுது. ஒரு பரீட்சையில அவங்க மார்க் குறைவா எடுத்துட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல, அப்புறம் இனிமேலும் நம்ம இப்படிதான் இருப்போமோ, நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மென்டலி அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற மாணவர்கள், இவர்கள் கொடுத்த 10ஆம் வகுப்பு வரை இவர்களோடு படித்த மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பமான குரூப்பை செலக்ட் செய்து நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது, இவர்கள் ஒருவேளை தவறான குரூப்பை எடுத்து சரியாக படிக்க முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் அங்க மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகங்கள், ஐயோ இது என்ன ஆகுமோ, இந்த குரூப் எடுத்துட்டோமே, ஃபியூச்சர் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வரப்போதோ, நம்மளால +1 +2 நல்ல மதிப்பெண் எடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதும் போது ஒரு பயம், நம்ம சரியா குரூப் செலக்ட் பண்ணல. அதாவது அவங்களுக்கு எல்லாமே குரூப் செலக்ட் பண்ணல, சரியான குரூப் செலக்ட் பண்ணலன்னு உடனே ஒரு பயம் தொடர்ச்சியா இருந்துக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து இக்னோர்டு. அதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் அதுவே பலவீனமா மாறி அந்த பலத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. அதாவது விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம பை மிஸ்டேக் இந்த குரூப் எடுத்துட்டோம், இன்னும் நம்ம என்ன பண்றது, என்ன ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்றது அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. சாதாரணமாக அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிற மாணவர்களுக்கு இன்னும் இதுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் செட் குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராங் டிகிரி செலெக்ஷன். இப்போ இது 10th குரூப் எடுக்கிற பத்தி பேசிட்டோம். அதுக்கப்புறம் 10th குரூப் எடுத்துட்டாங்க, ஏதோ விருப்பப்பட்ட குரூப்போ விருப்பமில்லாத குரூப்போ எடுத்துட்டாங்க, ஓரளவுக்கு படிச்சாங்க, ஒரு மார்க் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிகிரி போகும்போது அவங்க மிக மிக முக்கியமான விஷயம், டிகிரியில் அவங்க
கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது. இந்த இடத்துலையும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பை மிஸ்டேக்கு, அதாவது பெற்றோர்களுடைய ஒரு ப்ரெஷர்னாலேயோ அல்லது நண்பர்களுடைய ஒரு தூண்டுதல்னாலேயோ அல்லது ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் கல்லூரியினுடைய ஒரு அட்வைஸ்னாலேயோ அவங்க விருப்பமில்லாத கோர்ஸையோ அல்லது அவங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு கோர்ஸை சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் கேரியர் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடுது. அவங்களுடைய நேரம் வீணாகுது, பணம் வீணாகுது. எண்ட் ஆஃப் த டிகிரி அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் போய் சரியாக படிக்காமல் அவங்க வந்து லைஃபே ஸ்பாயில் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அதனால என்ன பண்ணணும்னு சொன்னால், காலேஜில் அவங்க சேரும் பொழுதும் இதே மாதிரி ப்ரொசீஜர், அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு கோர்ஸு, ஃபியூச்சரில் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கோர்ஸு, அவங்களுக்கு புரிந்து படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களோடு கம்பேர் செய்து பார்க்காமல் இவர்களுக்கு எது சரியாக வரும் என்பதை தேர்வு செய்து படிப்பது, இது போன்ற விஷயங்களை கல்லூரிகளிலும் நம்ம செய்ய வேண்டியது கண்டிப்பாக அவசியமாகப்படுகிறது. அங்கே சப்போஸ் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா என்ன நடக்குங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அங்கே மிஸ்டேக் பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு ராங் டிகிரி, அதாவது அவங்க எடுத்த உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து மேக்ஸ் வந்து பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டாருன்னா மேக்ஸு வந்து அவர் பிடிச்ச சப்ஜெக்ட் விட்டுட்டு கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது சரியாக படிக்க முடியாது. டிகிரியை வாங்கும்போது அவருக்கு வந்து ஒரு சார் நம்ம இது நினைக்கவே இல்லை, நம்ம மேக்ஸ் படிக்கணும்னு நினச்சோம், இது நம்ம எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். அப்போ வேலை வாய்ப்புக்கு போகும்போதும் அவருடைய கவன சிதறல்கள், அவர் எதிர்பார்ப்பு நடக்காமல் இருப்பது, இது போன்ற விஷயங்கள் நடப்பதுக்கு வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விருப்பப்பட்டு படித்த சப்ஜெக்டு அவங்க டிகிரி வாங்கினாங்கன்னா வேலை தேடுறதுலேயும் அவங்களுக்கு அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு உத்வேகம் இருக்கும். அந்த உத்வேகத்தில் வேலையும் தேடி நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. இதே விருப்பமில்லாத கோர்ஸை படித்து முடிச்சுட்டாங்கன்னா அவங்க விருப்பம் இல்லாமல் தான் வேலை தேடுவாங்க, வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் முட்டி மூதி ஏதோ ஒரு ஜாப்ல வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஏதோ கடமைக்கு வேலை செய்கிற மாதிரி செய்வாங்க. அப்போது அவங்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது. நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, நல்ல சம்பளம் உயர்வு கிடைப்பதற்கு, அவர்கள் தன்னைத்தானே மெருகூட்டுக் கொள்வதற்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் எடுத்துட்டீங்க, படிச்சுட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்க, எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, பட் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் என்னென்னலாம் நடந்து கொண்டுன்னா உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகிருக்கும், உங்களுடைய மணி வேஸ்ட் ஆகிருக்கும், உங்களுடைய விருப்பம் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கும். அடிஷனலாக உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த சமயத்தில் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் நண்பர்களே நீ வந்து மேக்ஸ் தானே நல்லா படிப்ப, நீ இது படிச்சிருக்கிய, சரி அப்போ வந்து உங்களுக்கு நல்லா மேக்ஸ் படிச்சதும் நல்லா இருந்துருக்குமே, நம்ம வந்து அப்படி ஆகிக்கலாமே, மாஸ்டர் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கலாம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஸ்டியூஷன் வந்து படிச்சிருந்தா நம்ம வேலை கிடைச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரி அதுக்காக நல்ல சப்ஜெக்ட்னு சொல்லலை, கெமிஸ்ட்ரி படித்தா கூட நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் வந்து மேக்ஸில் இருக்கிறதுனால கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஆர்வம் குறைந்து போயிருக்கும் போது சரியாக படித்திருக்க மாட்டேங்குது என்பதை நான் சொல்ல வர கருத்து. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பூவர் ஆகிடும். ஒரு இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டீங்க, ஒரு அதாவது கேரியரே நம்ம வந்து ராங்காக சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்திலேயே வந்து டிகிரிக்கு அப்புறம் மாஸ்டர் டிகிரி அல்லது அதுக்கு அடுத்த பிஹெச்டி இது மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேசிக்காகவே உங்களுக்கு ஒரு ராங்கான ஒரு கோர்ஸ் எடுத்து படித்ததுனால மாஸ்டர் டிகிரியை பற்றி நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் வந்து சைக்காலஜி படி அவங்க அனலைஸ் பண்ணி சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மாணவர்களே, பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சிறந்த சரியான ஒரு வழிகாட்டுதலோடு அவர்கள் விருப்பத்திற்கேற்ப எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி அதை படிப்பதற்கு ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம வந்து
ஜிகே கொம்பையா கேரியர் கன்சல்டிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டெய்லி மாணவர்களுக்கு தேவையான, பெற்றோர்களுக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம். அதை வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரடியாக வந்து நீங்கள் கைடன்ஸ் எடுக்க முடியாதவங்க அந்த சேனலை பார்க்க போகும்போது அதில் நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு கோர்ஸை எடுத்து அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ராங்காக நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இம்பேக்ட்லாம் உங்களுக்கு வருது. அது ரைட்டான ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்டதை செலக்ட் பண்ணி படிச்சிருக்கும்போது என்னென்ன நடக்கும்னா, முதல் விஷயம் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து விருப்பப்பட்டு எடுத்த கோர்ஸை வந்து சிறந்த முறையில் படிப்பீங்க. அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படித்து அதில் வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகிற ஒரு ஸ்டூடெண்டாவோ அல்லது நல்ல ஜாப் கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்டாவோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கேரண்டி கிடைக்கும். இந்த டிகிரிக்கு அப்புறம் அல்லது ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நண்பகத்தின் முறையில் செய்ய முடியும். ஆஃப்டர் டிகிரி நீங்கள் மாஸ்டர் டிகிரி பற்றியோ பிஹெச்டி பற்றியோ ரொம்ப கிறிஸ்டல் கிளாரிட்டியோட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஃபியூச்சர், அதாவது நீங்கள் உங்களுக்கே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபியூச்சர் வந்து கிரியேட் பண்ண ஒரு ஃபீலிங்ஸ் வரும். இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பை வந்து வேற லெவலில் மாற்றுறதுக்கு பயன்படும். கண்டிப்பாக மாணவர்களே, உங்களுடைய கேரியரை மிகச்சிறந்த வழியில் நீங்கள் செலக்ட் செய்து உங்கள் கோர்ஸை வந்து செலக்ட் செய்து நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் வாழ்த்துகிறது. நன்றி. என்னுடைய நம்பர் 9486453446. இன்னொரு நம்பரு 8903195446. வாழ்த்துக்கள்.